ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் அன்புக்குரிய சகோதர சகோதரி, இந்த வீடியோ வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். இந்த நாளிலும் தாவீது 2 சாமுவேல் புஸ்தகம் 15வது அதிகாரம் 30வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். தாவீது தன் முகத்தை மூடி வெறுங்காலால் நடந்து அழுது கொண்டு ஒலிவ மலையில் ஏறி போனான். அவனோடு இருந்த சகல ஜனங்களும் முகத்தை மூடிக்கொண்டு ஏறினார்கள். அப்சலோமோடு கட்டுப்பாடு பண்ணினவர்களோடு அகிதோப்பேலும் சேர்ந்திருந்தான் என்று தாவீதுக்கு அறிவிக்கப்பட்ட போது, தாவீது, கர்த்தாவே, அகிதோப்பேலுடைய ஆலோசனை பைத்தியமாக்கி போடுவீராக என்றான். அன்புக்குரிய சகோதர சகோதரியே, இந்த தாவீது அப்சலோமு கைக்கு தப்பி வெறுங்காலோடு அவன் தப்பித்து போகும் பொழுது அவனுக்கு ஆலோசனைக்காரனாக இருந்து அவன் ராஜாவாக இருந்த நாட்களில் ஆலோசனை கொடுத்த அவனுடைய ஆலோசனைகள் எல்லாம் ஜெயமாக இருந்தது. தாவீதோடு கூட இருந்து ஆலோசனை கொடுக்கும் பொழுது அந்த ஆலோசனை எல்லாம் ஜெயமாகவே இருந்தது. ஆனால் இப்பொழுது இவன் ராஜா அவனுடைய மகனோடு சேர்ந்து கொண்டு தாவீதுக்கு விரோதமாக அவன் ஆலோசனை சொல்லும் பொழுது அந்த ஆலோசனையை இவன் சொல்லுகிறான் தேவனிடத்தில், இவனுடைய ஆலோசனை எல்லாம் அபத்தமாக்கி போடும் ஆண்டவர் என்று சொல்லுகிறான். இப்பொழுது இவனுடைய ஆலோசனை எல்லாம் நல்ல ஆலோசனைகள். அப்சலோமுக்கும் அதே போல் இவனுக்கு எப்படி ஆலோசனை கொடுத்தானோ அதே போல் அப்சலோமுக்கும் ஆலோசனை கொடுக்கிறான். அது நல்ல ஆலோசனையாகவே இருந்தது. ஆனால் ஒவ்வொரு ஆலோசனையும் அவன் சொல்ல சொல்ல அப்சலோம் கேட்டு செய்தான். ஆனால் ஒரே ஒரு ஆலோசனையை மாத்திரம் அவன் சொல்லும் பொழுது அது தவறிவிட்டது. அந்த ஆலோசனை, நான் சொன்ன ஆலோசனை கேட்காததுனால அவனை தாவீதை கொல்ல முடியாது என்று சொல்லி தான் போய் நாண்டு கொண்டு செத்தான் இந்த அகிதோப்பேல். அன்புக்குரிய சகோதரனே சகோதரியே, தேவன் அழைத்து அபிஷேகம் பண்ணின எந்த மனிதனோடு ஒரு மனிதன் இணைந்திருக்கிறானோ அது வரைக்கும் அந்த மனிதனுடைய ஆலோசனை நல்ல ஆலோசனையாகவே இருக்கும். இதே போல் தேவனுடைய மனிதர்களும் ஊழியர்களும் தேவனோடு கூட இணைந்து இருக்கும் பொழுது அவனிடத்திலிருந்து வருகிற ஆலோசனைகளும் நல்ல ஆலோசனைகளாகவே வரும். தேவனை விட்டு தன் சொந்த பேச்சுக்கும் தன் சொந்த காரியத்துக்கும் போகும் பொழுது அவனுடைய ஆலோசனைகள் அபத்தமாக்கப்படும். எவ்வளோதான் நல்ல ஆலோசனைகளாக இருந்தாலும் இந்த அகிதோப்பேலுடைய ஆலோசனைகள் எல்லாம் பைத்தியமாக்கி போடப்பட்டது.